சேலம் அம்மாபேட்டை மண்டல அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த திமுக வேட்பாளர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரியாஸிடம் கேட்போம். ரியாஸ், தற்பொழுது அங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை என்ன? எதனால் இந்த வாக்குவாதம், இந்த கலகலப்பு ஏற்பட்டது? வணக்கம் தேவேந்திரன். அதாவது இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான இறுதி கட்ட வேட்புமனு நடைபெற்று வந்துட்டு இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா சேலத்தில் இருக்கிற சேலம் மாநகரத்தில் பொறுத்த 4 மண்டலங்களில், குறிப்பாக அஸ்தம்பட்டி, அம்மாப்பேட்டை, கொண்டலாம்பட்டி, சூரமங்கலம் ஆகிய 4 மண்டலங்களில் காலையில் இருந்து ஏராளமான வேட்பாளர்கள் துவங்கின. அதாவது கடந்த சில நாட்களாக வெறிச்சோடி காணப்பட்ட இந்த அலுவலகம் இன்று இறுதி நாள் என்பதால் ஏராளமான வேட்பாளர்கள் இந்த வேட்புமனு தாக்கல் செய்து வந்திருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா திமுகவை சேர்ந்த வேட்பாளர்கள் இதுவரை 20க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில் இறுதி நாள் என்பதால் திமுக வேட்பாளர்கள் மற்றும் சுயேட்சை மற்றும் பாமக, தேமுதிக உள்ளிட்ட பல்வேறு வேட்பாளர்கள் அந்தந்த மண்டல அலுவலகங்களில் குவிய துவங்கியிருக்காங்க. இன்று காலையை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக அம்மாப்பேட்டை மண்டலத்தில் 44வது திமுக வேட்பாளர் பொற்கொடி வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருக்கும் போது அவருடன் மாற்று வேட்பாளர் பொற்கொடி என்பது உள்ள வந்தாங்க. இந்த வேட்பாளர் உள்ளே நுழைவதற்கு குறிப்பாக 5க்கும் மேற்பட்டோர் உள்ளே உடன் வந்தாங்க. இவங்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் அந்த மாற்று வேட்பாளருக்கும் அங்கு காவலுக்கு ஏற்பட்டிருந்த காவல்துறையினருக்கு வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த வாக்குவாதம் முற்றி இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த காவல்துறையை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது அந்த திமுக மாற்று வேட்பாளருடன் வந்த ஒரு வழக்கறிஞர், திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் காவல்துறையில் படம் பிடிக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அதை தடுக்க முயன்ற போலீசாருக்கும் அவருக்கே தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இருவரும் ஒருவரை ஒருவர், காவல்துறையினரும் திமுகவினரும் ஒருவரை ஒருவர் பொதுமக்கள் முன்பாகவே மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். தொடர்ந்து இன்று அதிகமான வேட்பாளர்கள் வருவார் என்பதற்காக காவல்துறையினர் ஏராளமான அசம்பாவித சம்பவங்களுக்கு தடுக்க ஏராளமான காவல்துறையில் குவிக்கப்பட்டிருந்தாலும் ஆனால் 100 கிலோமீட்டருக்கு முன்பாகவே தடுத்து நிறுத்தி ஒரு வேட்பாளருடன் 4 பேர் அனுமதி வந்தனர். இந்த நிலையில் 44வது வேட்பாளர் பொற்கொடி வரும்போது உள்ளே 5க்கும் மேற்பட்டோர் உள்ளே செல்வதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் சொல்லி கேட்டாங்க. ஆனால் அவங்க அனுமதி அளிக்காதால இது வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த வாக்குவாதம் முற்றி அவர்களுக்கிடையே இந்த மோதல் ஏற்பட்டது. குறிப்பாக இந்த அம்மாப்பேட்டை மண்டலத்தை மட்டும் கிட்டத்தட்ட இந்த 1 மணி நேரத்தில் மட்டும் 15க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்த காவல்துறையினர் அவருக்கும் இந்த தாக்குதல் சம்பவம் அந்த பகுதியில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக அவர் அம்மாப்பேட்டை வேட்பாளருடன் அந்த பொற்கொடியுடன் வந்தவர்கள் அவங்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் சொல்லி காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. இதனால் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதாவது காவல்துறையை முதல்ல அவர் தாக்கினார். இதனை தொடர்ந்து அவர் திமுகவுடன் வந்தவர்கள் அவரும் தாக்கியதால் ஒருவரை ஒரு காவல்துறையினரும் திமுகவினரும் ஒருவரை ஒருவர் மாறி தாக்கி கொண்டனர். தற்போது இது குறித்து பேசுவதற்காக திமுகவினர் நம்மிடையே காத்திருக்காவிட இருக்கும். தம்பி வணக்கம். இங்கே இப்போ இந்த இறுதி நாள் வேட்புமனுவில் காவல்துறைக்கும் திமுகவிற்கான மோதல் நடந்தது. எப்படி நடந்தது? எதனால் நடந்தது? இல்லை, மோதல் ஒன்றும் காரணம் இல்லை. இன்றைக்கு இறுதி நாள் என்பதால் அனைத்து கட்சி வேட்பாளர்களும் தங்களுடைய வேட்புமனு தாக்கல் செய்து வரும்போது ஒரு குறிப்பிட்ட தொகுதியை சேர்ந்த எங்கள் கட்சியின் சார்பாக பொற்கொடி அவர்கள் வந்திருந்தால், அதே தொகுதியில் இண்டிபெண்டன்ட் சுயேட்சை வேட்பாளர் இருந்தார். இருவரும் சேர்ந்து வரும்பொழுது ஏற்பட்ட நெரிசல் காரணமாக சில சலசலப்பு ஏற்பட்டதே தவிர யாருக்கும் காயமோ எந்த அசம்பாவிதமும் எதுவும் ஏற்படவில்லை. போதுமான அளவு போலீஸ் பாதுகாப்பு இன்னும் கொடுக்க வேண்டும். காரணம் என்றால் இன்றைக்கு இறுதி நாள் என்பதால் மற்ற கட்சியினர் அனைவரும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குறிப்பிட்ட தேதியில் கட்டிவிட்டார்கள். ஆக அதை தவிர மீது அனைத்து கட்சியினரும் இன்றைய இறுதி நாள் என்பதால் கட்ட வந்ததால் சில சம்பவங்கள், மற்றபடி எதுவும் கிடையாது. தேவேந்திரன், குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா அதாவது சேலம் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் 4980 வேட்பாளர் 80 பொறுப்பாளர்களுக்கான தேர்தல் நடைபெற உள்ளது. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் 10,606 பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் இன்று இறுதி நாள் என்பதால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் 4 மண்டலங்களில் சுமார் 40 பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாநகராட்சி 60 கோட்டங்களில் 293 பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் இன்று காலை நடைபெற்ற இந்த மோதல் சம்பவம் இந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி, குறிப்பாக திமுகவினர் காவல்துறையினர் தாக்கிய சம்பவம் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தேவேந்திரன். ரியாஸ், திமுகவினரை காவல்துறையினர் ஏன் அனுமதிக்க மறுத்தனர்? அது குறித்து காவல்துறை தரப்பிலிருந்து ஏதேனும் தகவல்கள் பெறப்பட்டு இருக்கிறதா? திமுக வேட்பாளர் பொற்கொடி வேட்புமனு தாக்கல் செய்ய நுழையும் போது அவருக்கான மாற்று வேட்பாளர் அவரும் வந்திருந்தாங்க. அவருடன் 6 பேர் 5க்கும் மேற்பட்டோர் உடன் இருந்தார்கள். அவர்களை தடுத்து நிறுத்தியதால் இந்த மோதல் ஏற்பட்டதாக காவல்துறை தெரிவித்தாங்க. மேலும் அந்த காவல்துறையினரை உடன் வந்த திமுகவினர் படம் பிடிக்க முயன்றதாக காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. ஆனால் நான் இந்த மொபைலில் கையில் இருந்து பிடங்க முற்பட்டேன், ஆனால் தவறி அழிவிழுந்ததாக காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. இருந்தபோதிலும் அவர் காவல்துறை அடித்ததாக கூறி மீண்டும் அதே காவலரை ஜெயச்சந்திரன் என்ற காவலரை திமுகவினர் மீண்டும்
அதாவது இந்த பொதுமக்கள் மத்தியிலே வந்து கடுமையாக தாக்கினாங்க. இரு தரப்பிற்கு இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு மோதல் ஏற்பட்டது தேவேந்திரன். ரியாஸ், இந்த சம்பவம் குறித்து மண்டல தேர்தல் அதிகாரி, மாவட்ட தேர்தல் அதிகாரி ஏதேனும் தகவல்கள் தெரிவித்திருக்கிறார்களா? இது குறித்து முறையிடப்பட்டு இருக்கிறதா? நிச்சயமா தேவேந்திரன், அதாவது சம்பவம் தற்போது நடைபெற்றுள்ளது. தற்போது அவர்கள் வந்து இந்த பகுதியில் காவல்துறை ஏராளமான குவிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக தற்போது வேட்பாளர் மற்றும் அந்த மாற்று வேட்பாளருடன் வந்து அவர்கள் வந்து உள்ளே சென்றிருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் இங்கு அதாவது உயர் அதிகாரிகள் இங்கு வருவதாக அறிவிக்கப்பட்டது. காவல்துறை தரப்பிலிருந்து எந்த ஒரு புகாரும் தெரிவிக்கப்படவில்லை என சொல்லப்படுகிறது. காவல்துறை தரப்பிலிருந்து ஏதேனும் புகார் அளிக்கப்பட்டால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வாய்ப்புகள் உள்ளது. அதே போல வந்து தேர்தல் அதிகாரி இங்கே இருக்க தேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்கும் அவர்களுக்கும் இது குறித்தான புகார்கள் எதுவும் அளிக்கப்படவில்லை. புகார் அளிக்கும்பட பட்சத்தில் வந்து இது குறித்தான நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படலாம் என்று தெரிகிறது. அதே போல தற்போது அவர்கள் வந்து வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக தற்போது இந்த அலுவலகத்துக்கு உள்ளே தாக்கல் செய்வதற்காக உள்ளே சென்றுள்ளனர். தேவேந்திரன், வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது நிகழ்ந்த மோதல் சம்பவங்கள் குறித்து அம்மாப்பேட்டை மண்டல அலுவலகத்திலிருந்து கூடுதல் தகவல்களை அளித்தமைக்கு மிக்க நன்றி ரியாஸ்.